இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்து உங்க வாட்ஸ்அப்பையோ இல்ல ட்விட்டரையோ திறந்திருந்தா கண்டிப்பா ஒரு மெசேஜ் உங்கள ஒரு நிமிஷம் பதற வச்சிருக்கும். ஆமா, நிச்சயமா எல்லார் போன்லயும் அந்த மெசேஜ் வந்திருக்கும். அதாவது இந்தியாவுல ராணுவ ஊரடங்கு அமலுக்கு வருது, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு உங்க ஃபேமிலி குரூப்ல இருந்து நண்பர்கள் குரூப் வரைக்கும் ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதி மார்ச் 24, 2026. இணையம் முழுக்க இந்த மிலிட்டரி லாக்டவுன் பத்தின விவாதம் தான் ஓடிட்டு இருக்கு. உண்மைதான். நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்ல போய் மளிகை சாமான்களை அவசரமா வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பேனிக் உருவாகி இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். உண்மையிலே இங்க ஊரடங்கு இருக்கா இல்ல இத வெறும் தகவல் குழப்பமா அப்படிங்கறத தெளிவுபடுத்துறது தான் இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். கரெக்ட். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ரெண்டே தான். ஒன்னு நாடாளுமன்றத்துல பிரதமர் பேசின உரையின் அதிகாரப்பூர்வ குறிப்புகள். ரெண்டாவது தற்போதைய கள நிலவரம் பத்தின தரவுகள். இத வச்சு தேவையில்லாத வதந்திகளை தவிர்த்துட்டு உண்மையில உலகத்துல இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்ல போறோம். இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அரசாங்க தரப்புல இருந்து ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அதிகாரப்பூர்வமா வெளிவரல. ஒரு சின்ன பிரஸ் ரிலீஸ் கூட வரல இல்லையா? கண்டிப்பா வரல. எந்த ஒரு அரசாணையும் பாஸ் பண்ணப்படல. ஆனாலும் மக்கள் எப்படி தாங்களாவே இப்படி ஒரு பெரிய முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது எப்படி நடக்குது? அதாவது மனிதர்களோட மூளை எப்போதுமே தங்களுக்கு கிடைக்கிற அரைக்குறை தகவல்களை கடந்த காலத்தில் நடந்த மோசமான அனுபவங்களை வச்சு நிரப்ப முயற்சி பண்ணும். இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த வதந்தியும் அப்படிதான் உருவாகி இருக்கு. ஓஹோ, சோ பழைய ஞாபகங்கள் தான் காரணமா? ஆமா. ஒரு சின்ன தகவல் எப்படி திரிக்கப்படுது, சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை எப்படி மொத்த சமுதாயத்தையும் பேனிக் ஆக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். நான் இத கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். நேற்றும் இன்றும், அதாவது மார்ச் 23 மற்றும் 24 தேதிகள்ல பிரதமர் நாடாளுமன்றத்துல ஒரு நீண்ட உரை நிகழ்த்தியிருக்காரு. அதோட மைய கருத்து என்னன்னா, மேற்கு ஆசியாவுல இப்போ தீவிரமா நடந்துட்டு இருக்கிற அமெரிக்கா ஈரான் போர் பத்தினதுதான். அந்த போர் இப்போ பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது. ஆமா. ஆனா நம்ம கையில இருக்கிற அந்த உரையின் குறிப்புகளை முழுசா படிச்சு பார்த்தா, அவர் எந்த இடத்துலயும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னோ இல்ல ஊரடங்கு அமல்படுத்தப்படும்னோ சொல்லவே இல்ல. ஒரு வார்த்தை கூட அப்படி இல்ல. கரெக்ட். ஆனா அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதாவது கோவிட்-19 காலகட்டத்துல இந்திய மக்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையையும் பொறுமையும் காட்டினாங்களோ அதே மாதிரி ஒரு ஒற்றுமைய இந்த போர்னால வரக்கூடிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளவும் நம்ம காட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இதுதான் அந்த குழப்பத்தோட ஆரம்ப புள்ளி. எக்ஸாக்ட்லி. இது எப்படி இருக்குன்னா, இப்போ மத்தியான நேரத்துல நீங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு உங்களை காலையில அலறி அடிச்சு எழுப்புற அதே அலாரம் சத்தம் எங்கேயோ கேட்டா அறியாமலேயே உடம்புல ஒரு பதற்றம் தொத்திக்குமே. ஆமா, ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரிதான் அந்த கோவிட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே மக்களோட மூளை ஆட்டோமேட்டிக்கா ஊரடங்கு அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுச்சு. அந்த அலாரம் சத்தம் எக்ஸாம்பிள் ரொம்ப சரியா பொருந்தது. நம்ம நரம்புகள்ல அந்த வார்த்தை ஏற்படுத்துற அதிர்வு அப்படிப்பட்டதுதான். ஆனா இந்த வதந்தி இவ்ளோ ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு பிரதமரோட உரை மட்டும் காரணம் இல்ல. இங்கதான் நாம தேதியை கவனிக்கணும். இன்னைக்கு தேதி மார்ச் 24. அதேதான். சரியா 6 வருஷத்துக்கு முன்னாடி 2020ல இதே மார்ச் 24ஆம் தேதி தான் இந்தியாவுல முதல் முறையா கோவிட்-19க்கான நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. அப்படியா? அடாமா, கரெக்ட். மூளையோட பேட்டர்ன் ரெகக்னிஷன் இங்கதான் வேலையை காட்டுது. பிரதமரோட உரையில வந்த அந்த கோவிட் குறிப்பு பிளஸ் இன்னைக்கு தேதியான மார்ச் 24, இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்த உடனே சோஷியல் மீடியா அல்காரிதம்களும் நெட்டிசன்களும் இத லாக்டவுன் இன் இந்தியா அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த பிளானும் இல்லாம நடந்த ஒரு விஷயமா? 100% இது ஒரு தற்செயலான நிகழ்வு தான். ஆனா இந்த கோயின்சிடன்ஸ் தான் இந்த வதந்திக்கு உயிர் கொடுத்து எவ்வளவு பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. ஒரு வார்த்தையும் ஒரு தேதியும் சேர்ந்து எப்படி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, வதந்தி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தாச்சு. ஆனா இப்போ ஒரு லாஜிக்கலான கேள்வி வருது. சொல்லுங்க. அரசாங்கம் ஏன் சில புதிய வழிகாட்டுதல்களை இப்ப வெளியிட்டிருக்காங்க? இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல, இது ஒரு பொருளாதார நெருக்கடிங்கிறது நல்லா புரியுது. இருந்தாலும் இந்த அமெரிக்கா ஈரான் போருக்கும் நம்ம ஊர்ல பெட்ரோல் பங்க்ல நிக்கிற கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் நமக்கு விளங்கும்.
இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர் அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை மட்டும் கிடையாது. அது உலக லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க வேர்ல்ட் மேப்ல பாத்தீங்கன்னா ஹார்மூஸ் ஜலசந்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஈரான் ஓமன் நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற ரொம்ப குறுகலான ஒரு கடல் வழி இது. ஓகே. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, உலகத்துல கடல்ல போற கச்சா எண்ணெயில, அதாவது க்ரூட் ஆயில்ல 1/3 இந்த குறுகலான வழித்தடத்துல தான் கடந்து போகணும். ஒரு நாளைக்கு பல மில்லியன் பேரல் எண்ணெய் இந்த வழியா தான் வருது. அப்போ அந்த வழியில தான் நமக்கான பெட்ரோலும் வருது. கரெக்ட். இப்போ அமெரிக்கா ஈரான் போர் நடக்கிறதால இந்த வழித்தடம் முடங்கி போச்சு. போர் நடக்கிற இடத்துல எந்த ஒரு கமர்ஷியல் கப்பலும் தைரியமா உள்ள போகாது. நிச்சயமா போமாட்டாங்க. ஒருவேளை அப்படி போனா? அப்படி போனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதுக்கான பிரீமியத்தை பல மடங்கு ஏத்திடுவாங்க. இதனால உலகளாவிய அளவுல ஒரு மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடி உருவாகியிருக்கு. ஓ, இதுதான் அந்த எனர்ஜி கிரைசிஸ். ஆமா, இந்தியா தன்னுடைய எரிபொருள் தேவைக்கு 80%க்கும் மேல இறக்குமதியை தான் நம்பியிருக்கு. அப்போ அந்த வழியில வர்ற கப்பல்கள் நின்ன உடனே இந்தியாவோட பொருளாதாரத்துல அதோட நேரடி தாக்கம் விழுது. சப்ளை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் அதிகமாகும், விலையும் ஏறும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இங்க நான் ஒன்னு கேட்கணும். சொல்லுங்க. நீங்க சப்ளை செயின் பத்தி சொல்றீங்க, ஓகே. ஆனா அரசாங்கம் இப்போ பெட்ரோல் டீசலை ரேஷன் முறையில கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வண்டிக்கு இவ்ளோ லிட்டர் தான் போட முடியும்னு ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு. ஆமா, வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிகள் உள்பட பல நிறுவனங்களை அவங்க ஊழியர்களை முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருந்தே வேலை பார்க்க சொல்லி அரசாங்கம் வலியுறுத்துது. இப்போ ஒரு சாமானிய மனுஷனா இதை நான் பார்க்கும்போது எனக்கு இதுவும் ஒரு வகையான ஊரடங்கு மாதிரி தானே தெரியுது. புரியுது. அதாவது வெளிய வராதீங்க, வீட்லயே இருங்க, வண்டி எடுக்காதீங்க அப்படின்னு அரசாங்கம் மறைமுகமா சொல்றதா தானே தோணுது. இதுக்கு ஊரடங்குக்கும் நடைமுறையில என்ன வித்தியாசம் இருக்கு? மக்கள் இதை அப்படி புரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெண்டும் ஒண்ணு மாதிரி தான் தெரியும். ஆமா, ரெண்டுமே நம்மள வீட்டுக்குள்ள தானே இருக்க சொல்லுது. ஆனா வலுக்கட்டாயமா மக்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிற ஊரடங்குக்கும் எரிசக்தியை மிச்சப்படுத்துறதுக்காக அரசாங்கம் கொண்டு வர பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம்? 2020 வந்த ஊரடங்கு அப்படிங்கிறது ஒரு வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்காக சட்ட ரீதியா மக்களோட நடமாட்டத்தை நிறுத்துறது. நீங்க காரணமில்லாம வீட்டை விட்டு வெளியே வந்தா அது சட்டப்படி குற்றம். போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஆமா, வண்டியெல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அதேதான். அங்க பிரச்சனை மனிதர்கள் வெளியே வர்றது. ஆனா இப்போ நடக்கிறது அது கிடையாது. இப்போ பிரச்சனை மனிதர்கள் வெளியே வர்றதுனால இல்ல, அவங்க பயன்படுத்துற எரிபொருள்னால. ஓஹோ, சோ பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, நம்ம வண்டியில இருக்கிற பெட்ரோல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. சர்வதேச சந்தையில எண்ணெய் வரத்து குறைஞ்சதால நம்ம கையில இருக்கிற பெட்ரோல் டீசல் இருப்பு சீக்கிரமா தீர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் எடுக்கிற ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் இந்த ரேஷனிங். அப்போ அவசர தேவைகளுக்காக இதை சேமிக்கிறாங்க. ஆமா, ஆம்புலன்ஸ், போலீஸ், சரக்கு போக்குவரத்து இதுக்கெல்லாம் எரிபொருள் தடையின்றி கிடைக்கணும். அதனால தான் சாதாரண மக்கள் தங்களோட தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கணும்னு அரசாங்கம் கேட்டுக்குது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான மக்கள் தினமும் ஆபீஸ்க்கு கார்லயோ பைக்லயோ போகும்போது செலவாகிற அந்த எரிபொருளை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு ஐடியா தான். ஓகே, இப்போ தெளிவா புரியுது. மத்தபடி நீங்க வெளியே போலாம், பயணம் செய்யலாம், யாரையும் மீட் பண்ணலாம். எந்த சட்டமும் உங்களை தடுக்காது. ஆனா நீங்க போறதுக்கான போக்குவரத்து செலவு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு மெடிக்கல் லாக்டவுன்ல உங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுது. ஆனா அந்த இக்கனாமிக் மெஷர்ல உங்களோட சுதந்திரம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்துக்கான விலை அதிகரிச்சிருக்கு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இது ரொம்ப தெளிவான விளக்கம். வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்காக மொத்தமா நடமாட்டத்தை முடுக்கிறது வேற, பெட்ரோல் இருப்ப தக்க வைக்கிறதுக்காக பயணங்களை குறைச்சிக்க சொல்றது வேற. அதாவது நான் வெளியே போனா வைரஸ் பரவும் அபாயம் இப்போ இல்ல, ஆனா நான் வெளியே போனா என் பாக்கெட்ல இருக்கிற காசும் நாட்டோட எரிபொருள் இருப்பு தான் கரையும். கரெக்டா சொன்னீங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாது. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியுது. ஆனா பாதுகாப்பு நிலைமை எப்படி இருக்கு? இப்போ வாட்ஸ்அப்ல பரவுற பல வீடியோக்கள்ல ராணுவம் எல்லைகள்ல ரொம்ப உஷார் நிலையில இருக்கிறதாவும் இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை பாரசீக வளைகுடாவுக்கு அனுப்பியிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆமா, அந்த வீடியோக்கள் நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கு. இத பாக்குற சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓகே, மிலிட்டரியே களத்துல இறங்கிடுச்சு, அப்போ நிலைமை கைமீறி போயிடுச்சு போல, ஏதோ பெரிய போர் வரப்போகுது, அதனாலதான் மிலிட்டரி லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? பாதுகாப்பு படைகள் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி செயல்படும் அப்படிங்கறதோட மெக்கானிசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்திய கடற்படை பாரசீக வளைகுடாவுக்கு போறது உண்மைதான். அப்போ போர்ல கலந்துக்க போறாங்களா?
இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அங்க போய் அமெரிக்காவோடனோ இல்ல ஈரானோடனோ போர் செய்ய போறதில்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வழியில தான் நமக்கான எண்ணெய் வருது. போர் நடக்கிற ஒரு பகுதியில நம்ம நாட்டு வணிக கப்பல்கள் போகும்போது தவறுதலா ஏதோ ஒரு தாக்குதல்ல அந்த கப்பல்கள் மாட்டிக்க கூடாது. ஓ, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. கரெக்ட்டு. அதனால நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வர்ற அந்த வணிக கப்பல்களுக்கு பக்கத்துல ஒரு பாதுகாப்பா நம்ம போர்க்கப்பல்கள் துணைக்கு போகும். இதுக்கு பேரு நெவல் எஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுது. இது நம்ம நாட்டோட வர்த்தகத்தையும் சொத்துக்களையும் பாதுகாக்கிற ஒரு வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தவிர இந்தியாவே நேரடியாக போர்ல இறங்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. ஓஹோ, சோ இது ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி மெஷர் தான். ராணுவம் பார்டர்ல உஷாரா இருக்கிறதும் அதே மாதிரி தானா? அதே மாதிரி தான் ராணுவம் எல்லையில உஷார் நிலையில இருக்கிறதும். உலக அளவுல 2 பெரிய நாடுகளுக்கு மத்தியில பதட்டம் நிலவும் போது அண்டை நாடுகள் ஏதாவது இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு சர்வதேச பதற்றத்தின் போதும் பார்டரை செக்யூர் பண்றது எந்த ஒரு ராணுவத்தோட ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அதாவது SOPன்னு சொல்வாங்கல்ல, அதுவா? ஆமா, அதுதான். இதுக்கும் உள்நாட்டுல இருக்கிற பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஊருக்குள்ள எந்த மிலிட்டரியும் ரோந்து வரப்போறதில்ல, யாரையும் வீட்ல இருக்க சொல்லி துப்பாக்கி முனையில மிரட்ட போறதும் இல்ல. நல்ல வேலை. உள்நாட்டு பயணங்களா இருந்தாலும் சரி, போர் நடக்கிற பகுதியில தவிர மத்த நாடுகளுக்கான சர்வதேச பயணங்களா இருந்தாலும் சரி, எந்த தடையும் இல்லாம வழக்கம் போல தான் செயல்பட்டுட்டு இருக்கு. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது எல்லாமே உங்கள, அதாவது இந்த நிமிஷம் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம். நீங்க சென்னை, பெங்களூர் இல்ல கோவை மாதிரி ஒரு பரபரப்பான நகரத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கு காலையில நீங்க வழக்கம் போல உங்க ஆபீஸ்க்கோ இல்ல உங்க பிசினஸ்க்கோ போக எந்த தடையும் இல்ல. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆமா, மளிகை கடைகள் திறந்திருக்கும், ஸ்விக்கி, சொமேட்டோ வேலை செய்யும், பஸ், ரயில் எல்லாமே ஓடும். உங்க தெருமுனையில எந்த ராணுவ வீரரும் நின்னு உங்களை விசாரிக்க போறதில்ல. ஆனா உங்க அன்றாட வாழ்க்கையில சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். உதாரணமா, நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் ஃபுல் டேங்க் போடுங்கன்னு சொல்ல முடியாது. லிமிட்டா தான் பெட்ரோல் கிடைக்கும். அதோட விலையும் நீங்க இதுவரைக்கும் பார்க்காத அளவுல அதிகமா இருக்கலாம். அரசாங்கம் கொடுத்திருக்கிற எரிசக்தி சேமிப்பு வழிகாட்டுதல்கள் படி உங்க ஆபீஸ்ல ஏசியோட வெப்பநிலைய 26 டிகிரில வச்சிருக்கலாம். இல்ல மின்சாரத்தை மிச்சப்படுத்த சில மணி நேரங்கள் பவர் கட் இருக்கலாம். ஆமா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு அரசாங்கம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க செய்ய போற தியாகம் இதுதான். கொஞ்சம் வசதிகளை குறைச்சிக்க வேண்டியிருக்கும், உங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். ஆனா உங்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிற மாதிரியான எந்த ஒரு ராணுவ ஊரடங்கும் இங்க கிடையாது. இதுதான் உண்மையான கள நிலவரம். 100% உண்மை. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்னன்னா, இது ஒரு எரிசக்தி மற்றும் பொருளாதார பாதுகாப்பு நடவடிக்கை. நாடு தழுவிய ஊரடங்கு போடுற எந்த திட்டமும் அரசிடம் இல்ல, பதற்றப்பட எந்த அவசியமும் இல்ல அப்படிங்கிறது தான். கரெக்ட். நாம இப்போ இந்த அலசலோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆதாரங்களை வச்சு இது வெறும் வதந்தி தான்னு நாம தெளிவா நிரூபிச்சிட்டோம். ஆமா. ஆனா இதெல்லாம் தாண்டி நாம யோசிக்க வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் ரீதியான விஷயம் ஒன்று இருக்கு. நாம இப்போ இருக்கிறது 2026. ஏஐ, சோஷியல் மீடியான்னு தொழில்நுட்ப அசுர வளர்ச்சியில இருக்கிற தகவல் யுகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, எல்லாமே நம்ம விரல் நுனியில இருக்கு. எந்த மூலையில என்ன நடந்தாலும் வினாடிக்கு வினாடி ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய வசதி நம்ம கையில இருக்கு. இவ்ளோ இருந்தும் நம்ம மனித சமூகம் இன்னும் அந்த பழைய உளவியல் அதிர்ச்சியிலிருந்து, அதாவது அந்த கலெக்டிவ் டிராமால இருந்து வெளியே வரலைங்கிறது தான் கசப்பான உண்மை. 2020ல நடந்த விஷயங்கள். ஆமா, 2020ல நாம சந்திச்ச அந்த முதல் கோவிட் ஊரடங்கு, தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நாட்கள், யாரை பார்த்தாலும் ஒரு பயம், நம்ம எதிர்காலம் என்னவாகுமோ அப்படிங்கிற அந்த நிச்சயமற்ற தன்மை, இது எல்லாமே நம்ம மூளையில எவ்வளவு ஆழமான ஒரு வடுவை ஏற்படுத்திருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா. அது மறக்க முடியாத ஒரு வலின்னு தான் சொல்லணும். 6 வருஷம் கழிச்சு சம்பந்தமே இல்லாத ஒரு புவிசார் அரசியல் நிகழ்வை சமாளிக்க பொருளாதார ரீதியா ஒரு அறிவிப்பு வந்தா கூட, அந்த கோவிட் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையும் மார்ச் 24 அப்படிங்கிற அந்த தேதியும் ஒன்னு சேர்ந்த உடனே நம்மளோட எல்லா லாஜிக்கும் பகுத்தறிவும் காணாம போயிடுது. ஆமா, உடனே பேனிக் பட்டன் அழுத்திடுறோம். எக்ஸாக்ட்லி. நாம மறுபடியும் அந்த பழைய பயத்துக்கே தள்ளப்படுறோம். தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்ம கடந்த காலத்தோட காயங்கள், நிகழ்காலத்தோட உண்மைகளை நம்ம பார்க்குற விதத்தை எப்படி இருட்டடிப்பு செய்து, நம்ம முடிவுகளை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கிறத சற்று சிந்திச்சு பாருங்க. நம்மளோட கடந்த கால அச்சம் நிகழ்கால உண்மைகளை தாண்டி எப்பவுமே ஜெயிக்கிறது ஏன்? ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. அடுத்த முறை நமக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வரும்போது
இந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு அதை நாம அணுகுவோம். இது போல இன்னும் பல ஆழமான சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த அலசல்ல சந்திப்போம். அதுவரை உண்மைகளை தேடும் உங்க பயணம் தொடரட்டும்.